இப்போ வரைக்கும் வந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து நடத்தின தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். குல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் மேலே ஈரான் தாக்குதல் நடத்திருக்கிறார்கள். எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குவைத், கத்தார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, பஹ்ரைன் இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய ராணுவ தளங்கள் மேல தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. சில இடங்கள்ல ஏவுகணைகள் வெடிச்சிருக்குது, சில இடங்கள்ல டிஃபென்ஸ் சிஸ்டத்தால தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல சைரன்ஸ் இப்போ ஒலிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஈரானினுடைய தாக்குதல்கள் அங்க நடத்தப்படுறதா தான் இப்ப வரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஒபிஷியல் நியூஸ்ல இருந்து எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. டொனால்ட் ட்ரம்ப் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கழிச்சிருந்தார். அவர் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, ஈரானுக்குள்ள நாங்க பெரிய ஒரு போர் திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். இது ஒரு பெரிய ஆபரேஷனா தான் நடக்க போகுது. இன்றைக்கு இரவுக்குள்ள இந்த போர் நாங்க முடிவுக்கு கொண்டு வருவோம். அதாவது ஈரானினுடைய தலைமைகளை எங்களுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வருவோம். இது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்காக நடக்கக்கூடிய போர் கிடையாது. எதிர்காலத்துல ஒரு அமைதியாகவும் ஃப்ரீடமாகவும் இருக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த போரை ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்றைக்கு இரவுக்குள்ள முடிவுக்கு கொண்டு வருவோம். ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் யாருமே பயப்படாதீங்க. உங்களுக்கான முழுமையான சுதந்திரத்தை அந்த ஆட்சியாளர்கள்ட்ட இருந்து நாங்கள் பெற்று தருவோம். ஏனென்றா இந்த ஆட்சியாளர்களாம் உலகத்தில் இருக்கக்கூடிய சில நாடுகளில் தீவிரவாத கும்பல்களை வளர்க்கிறார்களாம், அதே மாதிரி நிறைய செயல்பாடுகளை செய்கிறார்களாம் சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வச்சு தான் அந்த போரை நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி அவருடைய உரையில டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் மக்கள் யாருமே வீடுகளை விட்டு வெளியில வராதிங்க, முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருங்க, வெளியில பெரிய ஒரு போர் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லியும் இதே தான் ஏனைய நாடுகளுக்கும் மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் சரி, கத்தார், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல எல்லாம் இப்ப வெளியில பார்க்க போனா ஒரு புகை மண்டலமான சூழ்நிலைகள்லாம் கட்டார் போன்ற நாடுகள்ல எல்லாம் இருக்கிறதா எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா மக்களுமே அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள், முக்கியமா இந்த யுஎஸ்னுடைய மிலிட்டரி பேஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் முடிஞ்ச வரைக்கும் வீடுகளுக்குள்ள இருங்க. இந்த பிரச்சனை எப்படி போய் முடியும்ன்றதை எங்களால் சொல்ல முடியாது. இப்போ ஏற்கனவே வான்பரப்புகள் மூடப்பட்டிருக்கிறதால விமான பக்கங்கள்ல ஒரு பிரச்சனை உருவாகி இருக்குது. ஏசியாவுக்கும் யூரோப் கண்ட்ரீஸுக்கும் போகக்கூடிய விமானங்கள்ல பெரிய ஒரு சிக்கல் நிலைமை உருவாகி இருக்குது. இது பொருளாதாரத்திலையும் பெரிய ஒரு அடியை ஏற்படுத்தும் சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் எதுவுமே இப்போ வரைக்கும் இன்றைக்கு தானே ஆரம்பிச்சிருக்குது. அதனால முடிவுகள் எதுவுமே வெளியாகல, எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா இந்த போர் இதோட நிறுத்தப்படுமான்றது ஒரு கேள்விக்குறியான நிலைமையில தான் இப்ப வரைக்கும் போய்கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிறார்கள். எல்லாருமே அவதானமா இருந்து கொள்ளுங்க. எல்லா மக்களுமே அவதானமா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடுகளில் இருந்து வெளியில வராமல் இருக்கிறது எல்லாருக்குமே நல்லதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தொடர்ச்சியாக வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அப்டேட்ஸை தெரிஞ்சு கொள்றதுக்கு ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க.